கோபம்? எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. ஆமாம். காலை வணக்கம். வாங்க குயின் வாங்க. காலை வணக்கம். டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா? ராணிக்கா டீ குடிச்சிட்டிங்களா? என்ன கோபம் சொல்லுங்க. யாரு போனே பண்ணுறது இல்லை. இன்னைக்கு வரனாங்களா? ஓகே அண்ணி, குளிச்சுட்டு வரேன். ஆற்று தண்ணி வரும், பிடிக்கணும். ஓகே அது ஓகே. இனிமே தான் வருமா? இங்கேயும் 6 மணினா டான்னு வரும். ஆனால் ஆற்று தண்ணி எங்கள் வீட்டுக்கு மட்டும் தண்ணி வராது. என்ன அணி மத்து கடையில் தானே போடுறமா? இஞ்சி பூண்டு இடிக்கிறேன். வாங்க வணக்கம். டீ காஃபி குடிச்சிங்களா? இஞ்சி பூண்டு இடிக்கிறேன். இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வாத்து கிரேவி செய்கிறேன். ஆச்சு, குளிச்சிட்டிங்க இன்னைக்கு நேரத்துலையே? ஓகே. ராணி அக்கா என்ன சொல்ல வந்தீங்களோ காணவில்லையே. அடுத்த கமெண்ட்டு. வாங்க சிஸ்டர். ஆட்டு கடை இன்று இல்லையா? இன்னைக்கு இல்லைங்க, நாளைக்கு தான் கடை. நாளைக்குத்தான் போக வேண்டும். ஆதி. ஆமா ஆதி. நான் எதுக்கு கோவப்படுறேன்னு ஒரு சங்கதி சொல்லுறேன் கேளுங்க. இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கன்னு சொன்னா தப்பா சொல்றாரு. இது அப்படியே இதே ஐடி தான் பாருங்க. என்னன்னா சங்கர்குமார் 210. நான் இப்போ போட்டு விடுறேன். அதே தான். வாத்துக்கறி எவ்வளோ அண்ணி? அங்கே வாத்து வந்து இங்கே முதல்ல 250 ரூபாய்க்கு இருந்துச்சு. இப்போ 300 ரூபா பண்ணிட்டாங்க. ஒரு வாத்து வந்து 300 ரூபா. இதை பார்த்தீங்களா? நான் போட்டிருக்கேன் பாருங்க. இதுதான் இன்ஸ்டா ஐடி. இது வந்து வாத்து கணக்கு தான், எடையெல்லாம் கிடையாது. ஒரு வாத்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி அது எவ்வளோ எத்தசோடு இருந்தாலும் வாத்தோட அளவு விலை அவ்வளோதான். இங்கே வந்து வாத்து எப்படி வாங்குவாங்கன்னா டஜன் கணக்கில் வாங்குவாங்க. ஒரு டஜன் இவ்வளவு அப்படின்னு சொல்லி மொத்தமாக வாங்குவாங்க. அதனால வாத்து இவ்வளவுன்னு அவங்களே ஒரு கால்குலேட் பண்ணி போட்டுவாங்க. எடையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சிக்கன் கோழியாக இருந்தால் எடை பார்ப்பாங்க, இது எடை பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கும் அம்மா குடும்பத்தில் பேக்குன்னு சொல்லுவீங்க. ஆமாம், இங்கே கிலோ கணக்கு. அப்படியா? வாத்துக்கு வந்து கிலோ கணக்கு கிடையாது. இங்கே கிலோ கணக்கு அப்படின்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு வாத்துங்கிறது வந்து மேக்ஸிமம் 3/4 கிலோ 1 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆனால் ஒரு வாத்து 900 1 கிலோ வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். எடை போட மாட்டாங்க. அண்ணா எங்கே? தான் அவர் குளிச்சுட்டு வருவாருங்க. காலையில் டிஃபன் என்ன? சாப்பாடு தான் செய்ய போகிறோம். சாப்பாடு செஞ்சதா காலையிலத்துக்கு மதியத்துக்கு கம்முன்னு போயிடும். அரிசி ஊற வச்சுருக்கேன். இனிமேல் தான் மாவு அரைக்கணும். மாவு அரைச்சாதான் நைட்டுக்கு